வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் மீண்டும் ஒரு ரைஸ் குக்கர் ரெசிபி தான். மதிய உணவை எப்படி முழுக்க முழுக்க ரைஸ் குக்கர் மட்டுமே பயன்படுத்தி செய்ய போகிறோம். இதில் நான் இன்றைக்கி செய்து காட்ட போகிறது கோவைக்காய் பொரியல், மணத்தக்காளி கீரை கூட்டு சாதத்தோடு சேர்த்து மதிய உணவு. மேலும் இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கருக்கு பதில் வேறு என்ன இதே போல் அப்ளையன்சஸ் பயன்படுத்தலாம், அதை பற்றி எங்கேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் அதையும் சொல்கிறேன். மேலும் இது மெயின்டெனன்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதற்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்குது. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ பாருங்கள், ரைஸ் குக்கருக்குள்ளே நான் பேன் வச்சுறேன். நான் இன்னும் ஆன் பண்ணலை. இந்த பேனுடைய அடிப்பகுதியில் ஈரம் இருக்கக்கூடாதுங்க. ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு நீங்கள் அதுக்கு மேலே வைங்க. அப்போ தான் அந்த மெஷினில் ஈரம் படாமல் இருக்கும். நீண்ட வருடங்கள் உங்களுக்கு உழைக்கும், துரு பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், கோவைக்காய் நான் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். லைட்டாக பழுத்திருக்க கோவக்காயும் வேஸ்ட் பண்ணாமல் இது போல் பொரியலில் சேர்த்து பயன்படுத்துங்க. ரொம்ப சுவையாகவே இருக்கும். நம்ம சேனலில் கோவக்காயை வச்சு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம், பிளேலிஸ்ட்டுக்கு எடுத்து பாருங்கள். இப்போ கோவக்காயை சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்றேன். எண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ தான் மேலே ப்ளக் ஆன் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், குக்கிங் மோடுக்கு பட்டனை கீழே இறக்கி விடுறேன். இப்போ நம்ம அதை கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதாவது இந்த குக்கிங் மோட்லேருந்து கீப் வார்முக்கு அதுவாகவே வர ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் தண்ணி வச்சு குக் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணீர் இருக்கிற வரைக்கும் வார்முக்கு வராதுங்க. தண்ணீர் வற்றின பிறகு கீப் வார்முக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சாதம்லாம் பாருங்கள், அதுவாகவே வெந்து தண்ணி வற்றின பிறகு வந்துடும். அதனால் குழம்பு வைக்கும் போது, கூட்டு வைக்கும் போது, இல்லை காய்கறி அவிக்கும் போது, இல்லை முட்டை நீங்கள் தண்ணி ஊற்றி அவிக்கிறீங்க அப்படின்னும் போதெல்லாம் நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். அதுவாகவே வார்முக்கு வரணும்னு சொன்னால் தீய ஆரம்பிச்சிடும். அதனால் நாம் அதை செக் பண்ணிக்கணும். சாதம் மட்டும் என்னென்னா, நம்ம அதை ஓட்டை இருக்கிற தட்டை வடிதட்டை போட்டுட்டு அது மேலே அரிசி போடுவோம். சாதம் தன்னால் வெந்து தண்ணி வற்றினதுக்கப்புறமா அதுவாக கீப் வார்முக்கு வந்துடும். ஸோ இது ஏன் கீப் வார்முக்கு வருது? எனக்கு ஒரு 5 நிமிஷம் கழித்து கீப் வார்முக்கு வந்துருச்சு. நம்ம சேர்க்கிற பொருளோட அளவை பொறுத்து கூட குறைச்சல் நேரமாகும். இப்போவே பாருங்கள், பாதி வதங்கிருச்சு. இந்த மெஷினில் இருக்கிற தெர்மோஸ்டாட், அந்த ஹீட்டிங் எலமெண்ட், அது லெவல் இருக்குது, எவ்வளோ தூரம் ஹீட் ஆகணும்னு. அது ஹீட் ஆகி முடித்ததுக்கப்புறமா அதுவாகவே கீப் வார்முக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் கீப் வார்முக்கு வந்ததுக்கப்புறமா 2 நிமிஷம் கழித்து தான் திறந்து இப்போ நான் வதக்குறேன். இப்போ தான் நான் உப்பு சேர்க்குறேன். ஆரம்பத்தில் உப்பு சேர்க்காதீங்க, சீக்கிரம் வதங்காது. மேலும் ஸ்டவ்வில் செய்கிறத விட இந்த பாத்திரத்தில் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் கோவைக்காய் பொரியல் சீக்கிரமாகவே நடந்துருங்க. இதை பயன்படுத்தும் போது சிலிக்கான் கரண்டி இல்லை மரக்கரண்டி இப்படி பயன்படுத்துங்க. ஸ்டீல் கரண்டிகளை பயன்படுத்தாதீங்க, பாத்திரத்துக்குள்ளே கீறல்கள் விழும். இப்போ இதை மூடி போட்டு மறுபடியும் பாருங்கள், இந்த டைமுக்குள்ளே குக்கிங்கில் கொண்டு வந்தீங்கன்னா மறுபடியும் குக்கிங் வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டே கீப் வார்முக்கு வந்தப்போ குக்கிங்கில் போட்டு காமிச்சேன் பாருங்கள், அப்போ குக்கிங் போகாது. ஏன்னா அந்த மெஷினோடைய அந்த தெர்மோஸ்டாட் ஹீட் குறையணும். குறைஞ்சாதான் அந்த குக்கிங் மோடுக்கு வரும். இப்போ மறுபடியும் நமக்கு கீப் வார்முக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு 4-5 நிமிஷம் கழித்து அதுவாகவே வந்துடும். இப்போ எனக்கு ஒரு 80% அளவுக்கு கோவைக்காய் குக் ஆகிடுச்சு. நீங்கள் இதே சூட்டில் விட்டுட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஆனால் நான் கோவைக்காய் கூட எப்போவுமே வெங்காயம் சேர்த்து பொரியல் பண்ணுறது பழக்கம். கோவைக்காய், பாகற்காய் கூடலாம். அதனால் நான் ஒரு பெரிய வெங்காயம் சன்னமாக நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ கோவைக்காய் ஓரளவுக்கு 80% வெந்திருக்குது இல்லையா? வெங்காயம் நேரம் குறைவாக தான் ஆகும். அதனால் இப்போ நான் வெங்காயத்தை சேர்த்துட்றேன். இதற்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், நான் சாம்பார் பொடி தான் இதில் சேர்க்குறேன். அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இதில் சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் இதுக்குன்னு தனியாக ரெடி பண்ணுற பொடி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக சேர்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய பொடி வகைகள் சேர்த்து கோவைக்காய் பொரியல் சுவையாக செய்திருக்கிறோம், எடுத்து பார்க்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு விட்டுருங்க. குக்கிங் மோடில் இல்லைன்னா குக்கிங் மோடில் கொண்டு வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக கோவைக்காய் நல்லா வதங்கி கோவைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். மேலும் எண்ணெய் எதுவும் சேர்க்கணுமானா கண்டிப்பாக தேவைப்படாதுங்க. அவ்வளோதான். இது அலுமினியம் பாத்திரம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அதாவது அலுமினியம் பாத்திரம் இதோட வருது, இந்த மாடலுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். நான் போடுற இந்த வீடியோவுடைய நோக்கங்கள் நான் ஒன்றுத்துலேயே சொல்கிறேன், இதெல்லாம் டிப்ஸு தான். எனக்கு எல்பிஜி இல்லை, இண்டக்ஷன் இல்லை, ஆனால் என் ரைஸ் குக்கர் பரணையில் இருக்குது, இல்லை நான் சாதம் மட்டும் வைக்கிறேன், இதை வேறு எப்படி நான் அவசரத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றவங்க இந்த மெத்தடெல்லாம் பார்த்து அவசரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ பாருங்கள், மேலும் ஒரு 3-4 நிமிஷத்துலேயே எனக்கு வார்முக்கு வந்துருச்சு. நமக்கு கோவைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சிங்க. அதை எடுத்து நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். நான் அவ்வளோதாங்க. சமைச்சு மாற்றிட்டோன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவைக்கு தான் நம்ம சமைக்கிறோம். இப்போ இதே பாத்திரத்தில் தான் நான் மணத்தக்காளி கீரை கூட்டு செய்ய போகிறேன். உடனே நான் இதில் தான் செய்கிறேன்றதுனால நான் இதை கழுவலை. இதே பாத்திரத்தில் பருப்பு அவிக்க போகிறேன். பாசிப்பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். துவரம் பருப்புனா நீங்கள் 1 மணி நேரம் கூட ஊற வச்சிடலாம்.
தண்ணி கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா துவரம் பருப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வேகும். ஒரு சில பருப்பை பொறுத்து, எனக்கு எப்போவுமே 20 நிமிஷத்துக்கு மேலே எடுத்தது இல்லைங்க துவரம் பருப்பு வேகிறதுக்கு. அதனால் ஒரு சில பருப்பை பொறுத்து எடுக்கும். ஊற வச்சுட்டு நீங்கள் தண்ணி கொதித்த பிறகு போடுங்க, சீக்கிரமாக வேகும். அதனால் சின்ன சின்ன கேள்விகளுக்கு நான் நடுவில் பதில் சொல்லிக்கிட்டே வரேன். இப்போ பாசிப்பருப்பு ஊற வச்சு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் மஞ்சள் தூள், கட்டி பெருங்காயம் கொஞ்சம், 1 ஸ்பூன் சீரகம். அதாவது நீங்கள் எப்படி கூட்டு செய்வீங்களோ அந்த ஸ்டைலுக்கு நீங்கள் பொருளெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் சிம்பிளாக செய்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. இது போல் காய்கறி, பருப்பு வகைகள் சாதம் வைக்கும் போது, இல்லை தண்ணி ஊற்றி முட்டையை வைக்கும் போதெல்லாம் பாதி திறந்தாப்பில் வைங்க மூடிய. இது பாருங்கள், கொஞ்சம் திறந்தாப்பில், அப்போ தான் பொங்கி வராது, மெஷினும் வீணாகாது. இல்லை ஒரு பருப்பு அவியும் போதே மேலே உங்களுக்கு ஸ்டீமர் இருந்துச்சுன்னா அதை வச்சு, ஸ்டீமர் பிளேட்டு, முட்டை அதில் வைக்கலாம். ஆவியிலே முட்டை வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு நல்லா வெந்துருச்சு. இது நாட்டு பாசிப்பருப்பு, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்குது. இல்லை வேறு பாசிப்பருப்பு, இந்த பெருசு பெருசாக இருக்கிற பருப்புனா எனக்கு இன்னும் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பருப்பு வெந்ததும் கீரையை நறுக்கி வச்சுருக்கிறேன், அலசிட்டு அதை இப்போ நம்ம சேர்த்துற போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த கீரை கூடவே நான் சின்ன வெங்காயம், பாருங்கள் மணத்தக்காளி காயெல்லாம் சேர்த்து தான் நான் செய்கிறேன். இது கூடவே சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு பெரிய தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். எல்லாமே சேர்த்து இதை கொஞ்சம் திறந்தாப்பில் வச்சு மூடி போட்டு வேக விடணும். அவ்வளோதான். தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கூட்டு பக்குவத்தில் வேணுமா, குழம்பு பக்குவத்தில் வேணுமான்றது தண்ணீர் சேர்க்குற அளவை பொறுத்து தான் இருக்குது. அதனால் இது வேகிற வரைக்கும் விடலாம். அதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறதுலாம் இருக்குது. இதே இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கருக்கு பதில் இன்ஸ்டன்ட் பாட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் கூடுதல் விலை, ஒரு 7,000 ரூபாயிலேருந்து 14,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி முழுமையான உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா விக்கிஸ் கிச்சன் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சகோதரி மிக தெளிவாக அந்த இன்ஸ்டன்ட் பாட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய ரெசிபி போடுவாங்க. இந்த சீசனுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்குறாங்க. நான் அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க எடுத்து பாருங்கள். உங்ககிட்ட இன்ஸ்டன்ட் பாட் இருந்தால் அது போல் பயன்படுத்துங்க. இல்லை என்னால் அவ்வளோ விலை கொடுத்து வாங்க முடியுன்றவங்க அது போல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு ப்ரெஷர் குக்கரா, ஃப்ரையிங் பேனா, சாதாரணமாக வேக வைக்கிற ஒரு ஸ்டீமராக எல்லாமாவும் பயன்படும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் கீரை நல்லா வெந்துருச்சு. தேவையான அளவுக்கு உப்பு, கீரைக்கு மட்டும் கடைசியாக உப்பு சேருங்க, அதுதான் நல்லது. இப்போ சேர்த்துட்டு இப்போ இந்த கீரையை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இதே பேனை கழுவி எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம தாளிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம கோவக்காய் நமக்கு பிடிச்சிருந்த அளவுக்கு இப்போ இல்லை, தண்ணி சேர்த்து வேக வச்சதுனால. இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு இந்த மெஷினில் வச்சுட்டு அந்த மெஷின் சூட்டுலேயே இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அடிப்பகுதி மட்டும் எப்போவுமே தொடச்சிட்டு வைங்க, ஈரம் இல்லாமல். இப்போ இதை மூடி போட்டு நல்லா அது சூடாகட்டும். பாத்திரம் குக்கிங் மோடில் போட்டு சூடு பண்ணுங்கள் கொஞ்சம். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போடும்போது மூடியில் கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லாமல் மூடி போடுங்க, இல்லைன்னா அது அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பாத்திரத்தை கழுவும் போது நீங்கள் இந்த நார் வச்சு தேய்க்கிறது, இல்லை இந்த இரும்பு மெஷ் வச்சு தேய்க்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா சாஃப்ட்டு ஸ்க்ரப்பர் இருந்தால் போதுங்க, அப்படியே நீங்கள் தேய்ச்சிடலாம். தேங்காய் நார் அது போல் வச்சு தேய்ச்சி கழுவுனீங்கன்னா போதும். அப்போ தான் இந்த பாத்திரம் கீறல் விழாமல் இருக்கும். இப்போ நான் வெங்காய வடகம் சேர்த்து தாளிக்கிறேன். அது கூட ஒரு 4 காஞ்ச மிளகாய், அவ்வளோதான். நீங்கள் வெங்காயம் சேர்த்து தாளிக்கணுன்னா வெங்காயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அதுபோல் எப்படி தாளிக்கிறதுன்னு சாம்பார் வைக்கிற வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ராகி களியிலேருந்து, பாயாசம்லேருந்து, 1 பாட் வெஜிடேபிள் ரைஸ்லேருந்து, டீ காஃபி வைக்கிறது வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் எடுத்து பாருங்கள். இடியாப்பத்துலேருந்து இட்லி வரைக்கும் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், கடுகெல்லாம் பொரிஞ்சிருச்சு, மிளகாவும் நல்லா வறுந்துருச்சு. இப்போ இந்த கீரையை மறுபடியும் அதிலே சேர்த்து அந்த சூட்டிலே ஒரு நிமிஷம் போல் கொதி வந்த உடனே மறுபடியும் நான் மண்சட்டிக்கே மாற்றிடுவேங்க. இப்போ நமக்கு மணத்தக்காளி கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. அலுமினியம் பேன் முழுவதுமாக பயன்படுத்தக்கூடாது, அப்படி இல்லைங்க. இந்த மாதிரி தக்காளி சேர்த்து புளி சேர்த்து செய்யும் போது இந்த மெட்டல் லீச்சிங் எனப்படுகிற உலோக கசிவு இருக்கும். அதுவும் நீண்ட நாள் ஆக ஆக அந்த அலுமினிய பாத்திரங்கள் தேய்மானம் ஏற்படும். அதை தான் சொல்கிறோம், வேறு மாதிரி ஒன்றும் கிடையாது. நாம் சாதாரணமாக அதெல்லாம் சேர்க்காமல் சமைக்கக்கூடிய எல்லா உணவும் சமைக்கலாம். அதை சேர்த்து சமைக்கக்கூடியதாக இருந்தாலுமே புளி சேர்த்து சமைச்ச உடனே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதனால் அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. கடையில் வாங்கி சாப்பிடுகிற நிறைய உணவுகள் அலுமினிய பாத்திரத்தில் தான் சுட சுட செய்து விற்பனை ஆகிக்கிட்டு இருக்குது. அதுவும் அலுமினிய ஃபாயிலில் தான் நாம் அதை வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அங்கே கெடாத ஆரோக்கியம் நம்ம வீட்டில் தரமாக சமைச்சு சாப்பிட்றதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இதெல்லாம் ஒரு டிப்ஸ், அவசரத்துக்கு எப்படி பயன்படுத்தணுன்றது மட்டும்தான். தினமும் அதிலேயே சமைங்கன்றதெல்லாம் கிடையாது.
இந்த எலக்ட்ரிக் மெஷினை கூட நல்லா ஆறின பிறகு ஒரு துணி மட்டும் காட்டன் துணி வச்சு வெளிப்பகுதியெல்லாம் தொடச்சிட்டிங்கன்னா சுத்தமாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.